Daily. Taste the Daily. பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே அரசியலே இல்லை என்றார்கள். பெரியாரை பேசாது ஓட்டை பெறவே முடியாது என்றார்கள். திராவிடம் என்ற சொல் இல்லாது இங்கே அரசியலே இல்லை என்றார்கள். இந்தியம் திராவிடம் இது இல்லாத அரசியலே இல்லை என்றார்கள். இது ரெண்டுமே இல்லை. நாங்கள் காந்தியும் துணைக்கு கூப்பிடவில்லை, தாத்தா காமராஜரையும் துணைக்கு கூப்பிடவில்லை, பெரியாரையும் அழைக்கவில்லை, சிறியாரையும் அழைக்கவில்லை. திராவிடம்ங்கிற சொல் இல்லை. ஏனால் மான தமிழ் மக்களுக்கு அது தீட்டு, அதை நாங்கள் தொடவே இல்லை. உங்களால் பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன் என்று தடை செய்து வைக்கப்பட்ட ஒருவனை தலைவனாக ஏந்தி நீங்கள் இறக்கிய கொடியை ஏற்றி 36 லட்சம் வாக்கை பெற்று 8.5 விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்த ஒரு கட்சியாக தமிழினர் அரசியல் வரலாற்றிலே அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் இல்லாது முடியாது என்றால் முடியாது என்று யார் சொன்னாலும் உங்களால் முடியாது என்று சொல்லுங்கள், யாராலும் முடியாது என்று சொல்லாதீர்கள். நாங்கள் ஒரு அகராதியை கொண்டவர்கள். உலகில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். கடலையே கடந்து வந்து விட்டோம். கரையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு, உழவர்குடி மக்களுக்கு கைவரப்பெறுகிற போது ஒவ்வொருத்தருடைய கனவும் இங்கே 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 நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அத்தனையும் ஒரு நாள் நிறைவேற்றப்படும். குறைகளை கேட்கிறவர்களாக இல்லாமல் குறைகளை தீர்க்கிறவர்களாக எம் மக்கள் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற தலையாய பொறுப்பும் கடமையும். அதிலே என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது. கல் இறக்குவோர் என்றால் அது கல் இறக்குவோர் பிரச்சனை. விளைவித்த பொருள்களுக்கு விலையேற்றம் உரிய விலை என்றால் அது வேளாண்குடி மக்களின் பிரச்சனை. காவிரி நதிநீர் உரிமை போராட்டம் என்றால் அது வேளாண்குடி மக்களினுடைய சிக்கல். மீனவன் படுகொலை செய்யப்படுறான் என்றால் மீனவர்களுடைய சிக்கல். மாணவர்களின் கல்வி கட்டண உயர்வு என்றால் அது அவர்களுக்கான பிரச்சனை. போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை என்றால் அது அவர்களுக்கு. ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி என்றால் அது அவர்களின் பிரச்சனை. பணி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு பணி நியமனத்திற்காக 14,000 ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை. இப்படி கருதுவதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை. இது நம் நாட்டு பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்றைக்கு நாம் எண்ணி இணைகிறோமோ அன்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முற்று வரும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இங்கே இருக்கிற வேளாண் பெருங்குடி மக்களின் அமைப்பு, எங்கள் ஐயா செந்தில்குமார், என் தம்பி ஈசன் முருகசாமி, எங்கள் ஐயா நல்லசாமி, தம்பி பனையேரி பாண்டியனுடைய பிரச்சனை அல்ல, என் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, இந்த மண் பிரச்சனை. பசித்து உணவுங்கிற ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை, ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னிலும் இளைய எதிர்கால தலைமுறை தம்பி தங்கிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோரும் நீங்கள் வர்ற வழியில் பார்க்கலாம். கருப்பட்டி காஃபி என்று போடுறான். கருப்பட்டி, ஆலப்பட்டி டைட்டிலோட போடுவான். கருப்பட்டி காஃபி. அதுல ஏன் இயற்கை உணவு முறைக்கு திரும்புது உலகம். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனால மரபணுவை மாத்திக்கிட்டு இருக்கான். 1 கிலோ தக்காளி என்றால் ஒரு 10 பழம் இருக்கணும்னா ஒரே பழத்தை 1 கிலோ வாக்கிறது. அந்த முடிவுக்கு வந்துட்டான். இப்ப அது மாதிரி எல்லாம் இயற்கை உணவுக்கு திரும்புது. கடையில் போனா மரச்செக்கு எண்ணெய் இங்க விற்கப்படும்ன்றான். அப்ப இப்ப மாறுது. அது காரணம் யாரு? இந்த
கும்பிட்டபடி நிக்கிறாரு பாருங்க, இந்த நிக்கிறாரு பாருங்க புறங்கை கட்டி. அதுக்காரு இவங்களுடைய பிள்ளை அங்கே ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க, இங்க உட்கார்ந்துருக்கான் பாருங்க, நாங்க தான். ஆனா கத்திக்கிட்டே இருந்து செத்து போறவன் மட்டும் நினைச்சிடாத நீ. என்ன ஒருத்தன் கேட்டான், என்ன சீமான் முதலமைச்சரா இருக்கா, கட்சி ஆரம்பிச்சிருக்கா? இல்ல இல்ல, முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சான். பிக்காலி பல வந்தவன் போனவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டை கட்டு முட்டிக்கால் போடுற ஈனப்பையன் நினைச்சிருக்கியா நீ என்னைய? ஏய் என்னை கேட்கிறான், சீமான் நீ தனிநாடு கேட்பிய? ஏன் தனிநாடு கேட்கணும்? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு தம்பி. மொத்த தேங்காயும் என்னது? உடைச்சு சில்லெடுத்து கடிக்கிற செதர் தேங்காய் உடைச்சு சில்லெடுத்து கடிக்கிற சின்ன பயல்களை நாங்க. மொத்த நாடு என்னது? அது மாதிரி என்ன தெரியுமா சொல்லுவான், இவன்லாம் முதலமைச்சர் ஆகிறது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு தான். இவனெல்லாம் ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு தான். இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுது அவங்களுக்கு. தம்பி 20 நாடுகளின் படை திரட்டி வந்து என் தலைவனோட சின்ன ஓட்டான் சிங்களன். இப்ப 20 கட்சிகள் சேர்ந்து அவன் நாட்டு சண்டை, என்னைக்கு என் வீட்டு சண்டை, வீட்டோட சண்டை. மகன் அப்புறம் ஒன்னும் பண்ண முடியல. நீ நான் கேட்கிற கேள்வி கேட்டாது பதில் இருக்கா? பதில் இருக்கா? அவதூறை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா? இப்ப இவ்வளவு பேர் நாங்க பேசணும்ல, அதை விட்டு நானும் எங்க அப்பாவும் கல்லு குடிச்சோம்ல, அதான் போடுவான். எல்லாரையும் சொல்லல, ரெண்டு தொலைக்காட்சி இருக்கு. என் தலைவனை நீ எந்த தொலைக்காட்சியில வளையொலியாவது காட்டியிருக்கியா? உன்னை தவிர்க்க முடியாம காட்ட வச்சிட்டேன் பாத்தியா நீ. பிரபாகரனோட இவர் நிக்கிற படம் அந்த பாரு அப்படின்னு உன்னை காட்ட வச்சேன் பாத்தியாடா. அது மாதிரி பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.